வணக்கம். பாரம்பரிய உணவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பாரம்பரிய உணவில் நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னா தாளிச்ச இடியாப்பம். வாங்க போய் பார்க்கலாம். தாளிச்ச இடியாப்பத்துக்கு முதல்ல ஒரு பவுலில் இடியாப்ப மாவை கொட்டி வச்சுருக்கோம். இடியாப்ப மாவு அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நிறையா கடைகளில் இடியாப்ப மாவு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி இடியாப்ப மாவு அப்படின்னா பச்சரிசியை பதப்படுத்தி இடிக்கக்கூடிய மாவே இடியாப்ப மாவுன்னு சொல்லுவாங்க. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இப்போ இந்த இடியாப்பத்துக்கு ஊற்றுறோம். இதில் நல்லா அதிகமாகவும் வெந்துடக்கூடாது, சுத்தமாகவும் வேகாமையும் இருந்துடக்கூடாது. ஒரு கரெக்டான பதத்தில் இதை நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கிறோம். நல்லா கெட்டியாக இடியாப்பத்துக்கு தேவையான அளவில் கெட்டியாக நம்ம பிசைஞ்சிக்கிறோம். இடியாப்பத்துக்கு இந்த பதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இப்போ நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு இடியாப்ப மாவை பிசைஞ்சிட்டோம். கரெக்டாக இந்த அளவுக்கு இந்த உருட்டி பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக பக்குவம் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இடியாப்பம் புளிகிறாங்க, அதை பார்க்குறோம். இந்த மாவு இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கரெக்டாக புளிய வரும். இல்லை அப்படின்னா முறிஞ்சு கொட்டும். வேக வச்ச இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரெண்டு வெரைட்டியாக பண்ண போகிறோம். ஒன்று தேங்காய் பால் ஊற்றி இதை நம்ம சாப்பிட போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பத்தை தாளித்து நம்ம சாப்பிட போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதோ நம்ம ரெண்டு வெரைட்டியாக இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று தாளித்து வச்சுருக்கோம். இந்த தாளித்து வச்ச இடியாப்பத்தோட கோசுமல்லி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அல்சர் பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா வயிற்றுப்போட புண்ணு சீக்கிரம் ஆறும். இதை குழந்தைகளுக்கு காலையில் உணவாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லலாம். இது இந்த சைடில் இருக்கிற தாளிச்ச இடியாப்பம். இது சும்மா இனிப்புக்காண்டி சும்மா சாதா இடியாப்பம். தாளிக்காத இடியாப்பம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தாளிச்ச இடியாப்பத்தை செஞ்சு பார்ப்போம். தாளிச்ச இடியாப்பத்தை தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் இருக்குது. தாளிச்ச இடியாப்பம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.